இஸ்லாத்தில் நிறைய வழிகெட்ட கூற்றங்கள் தோன்றின. எதனால? ஏன் அப்படி? வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வரலாறு தெரிந்தால்தான் நமக்கு எப்படி ஊடுருவுச்சு, பிற சமய கொள்கைகளின் தாக்கம் எப்படி இஸ்லாமிய கொள்கையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு, எப்படி நிறைய வழிகெட்ட கூற்றங்கள் தோன்றின அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக நிறைய விஷயங்கள் இருக்கு. சில விஷயங்களை சுருக்கமாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நபி அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு அரபுலகத்துல பல பகுதிகள் இஸ்லாமிய ஆட்சிக்கு உட்பட்டது. அந்த பகுதியில் இஸ்லாத்தை ஏற்ற மக்கள் அந்தந்த பகுதியில் வசித்த மாற்று மத மக்களுடன் இரண்டர கலந்து வாழும் நிலை ஏற்பட்டது. சிந்தனை சிக்கல்கள் தோன்ற இது ஒரு காரணமாக தெரிந்தது. இன்னைக்கு கூட பார்க்கலாம், நிறைய பேர் என்ன செய்யறாங்க, மாற்று மத சடங்குகளை இஸ்லாம் என்ற பெயர்ல செய்யறாங்க. அவங்க இது தேர் இழுக்கிறாங்க, இவங்க சந்தன கூடு இழுக்கிறாங்க. இவ்வாறு இஸ்லாமிய ஆட்சி விரிவடையும் போது மக்கள் கூட்டம் கூட்டமா இஸ்லாத்தில் இணைகிறாங்க. இவர்கள் போதிய மார்க்க தெளிவு இல்லாமலும் பழைய கொள்கையில இருந்து முற்று முழுதா விலகாத நிலையிலும் இஸ்லாத்துல இணைந்ததால பிற மத சிந்தனைக்கு தாக்கத்துக்குள்ளானாங்க. மற்றும் சிலர் அல்லாஹ்வுக்காக இஸ்லாத்தில் இணையாமல் உலக ஆதாயங்கள் நோக்கத்திற்காக இஸ்லாத்தில் இணைந்தார்கள். அவர்களுக்கு இஸ்லாத்தின் மீது பற்றோ பாசமோ இருக்கவில்லை, பிடிப்பும் இருக்கவில்லை, மார்க்க கல்வியும் இருக்கவில்லை. பெயரளவு முஸ்லீமா வாழ்ந்தாங்க. இவங்க கொள்கை அளவுல பழைய நிலைப்பாட்டிலே இருந்தாங்க. மற்றும் சிலர் இஸ்லாத்தின் மீது கொண்ட கோபத்துல இஸ்லாத்துல இணைந்தாங்க. முஸ்லிமா நடித்து கொண்டு உள்ளே இருந்து முஸ்லிம்களை பழிவாங்க வேண்டும் என்ற திட்டத்திலும் இருந்தார்கள். இந்த திட்டத்துடன் உள்ளே வந்தவர்கள் வெளிப்படையில் தம்மை முஸ்லிமாக காட்டிக் கொண்டாலும் குஃப்ருடைய கொள்கையில தான் இருந்தாங்க. இவர்கள் தமது குழந்தைகளுக்கும் அவங்களுடைய பழைய கொள்கையை தான் கற்றுக் கொடுத்தாங்க. இதனால் முஸ்லிம் சமூகத்துல பிற மத கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட பலர் உருவாகும் நிலை ஏற்பட்டது. முக்கியமா அப்பாசி ஆட்சி காலத்துல, அப்பாசிட் கேலிஃபேட்ல மாபெரும் அறிவு எழுச்சி ஏற்பட்டது. எனவே ஏராளமான நூல்கள் அரபு மொழிக்கு மொழியாக்கம் செய்யப்பட்டது. இதுல தத்துவ நூல்கள் முக்கிய இடம் பெற்றன. ரோம பாரசீக இந்து மதங்களில் தாக்கம் செலுத்திய பல நூல்களும் அரபியில மொழியாக்கம் செய்யப்பட்டன. சமஸ்கிருத நூல்கள் கூட சமூகத்தில் இருந்தது கூட அரபியில மொழிபெயர்க்கப்பட்டது. முஸ்லிம்கள் ஒரு குழுவினர் இந்த நூல்கள்ல அதிகமா அக்கறை காட்ட ஆரம்பிச்சாங்க. தேவையில்லாத தத்துவ வாதங்களை மூழ்கி துடித்தாங்க. முஸ்லிம் உலகில் ஏற்பட்ட கொள்கை குழப்பங்களுக்கும் தத்துவ வாதங்களுக்கும் இடையில் நிறைய தொடர்புண்டு என்றால் அது மிகையாகாது. இந்த நூற்றாண்டினூடாக பிற மத கொள்கைகள் இஸ்லாமிய சாயம் பூசப்பட்டு முஸ்லிம்களுக்குள்ள ஊடுருவி இருக்கு. இவ்வாறு பிற மத தாக்கம் இஸ்லாமிய உலகை உலுக்கி கொண்டிருந்த சூழலில் தான் மோத்தசிலா என்று சொல்லக்கூடிய சிந்தனை தோற்றம் பெறுகிறது. மோத்தசிலா சிந்தனைக்கும் பிற மதங்களுடைய கொள்கைக்கும் இடையில் ஏதேனும் தொடர்புகள் இருக்கான்னு ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள எழலாம். முக்கியமா தத்துவவாதிகள் கடவுள் பற்றி தான் அதிகம் அலட்டி கொண்டு கருத்துக்கள்லாம் சொன்னாங்க. இல்முல் கலாம் என்ற பெயர்ல முஸ்லிம்களும் அதுல மூழ்க ஆரம்பிச்சாங்க. ஆனா ஆரம்ப கால அஹ்லு சுன்னா அறிஞர்கள் இது பற்றி அதிகம் அலட்டி கொள்ளாமல் குர்ஆன் சுன்னால அல்லாஹ் பற்றி போதிய அளவு கூறப்பட்டிருக்கு. அவற்றில் கூறப்பட்டது அப்படியே ஏன் எப்படி என்று கேள்வியின்றி இப்படித்தான் அப்படித்தான் என்ற விளக்கமின்றி உள்ளதை உள்ளது போல் நம்பினா போதும் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் சரியானதும் பாதுகாப்பான நிலைப்பாடும் அவங்க. ஆனா பாமர மக்களுக்கு எதுவும் புத்திக்கு புலப்படுகின்ற மாதிரி இருந்தால்தான் விரைவில் ஏற்றுக்கொள்வார்கள். மோத்தசிலாக்கள் மாற்று மத சிந்தனைகள் தாக்கத்துக்குள்ளாவதற்கு தத்துவ நூல்கள்ல அவங்க காட்டிய ஆர்வம் முக்கிய காரணமா இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மோத்தசிலாக்கும் இவங்க புத்தியை முற்படுத்துவாங்க. மோத்தசிலாக்கள் என்பவங்க குரான் வசுன்னாவை விட யூதர்களுக்கும் உள்ள தொடர்பாடு, மோத்தசிலாக்கும் யூதர்களுக்கும் உள்ள தொடர்பாடு பார்த்தீங்கன்னா, மோத்தசிலாக்கள் குரான் படைக்கப்பட்டது என்ற புதியது ஒரு கொள்கையை கொண்டு வந்தாங்க. இந்த கொள்கைக்கும் யூத சிந்தனைக்கும் தொடர்பு இருக்குங்க. ஏன்னா லபீத் இப்னு அஸ்லம் யார் இவன்? இவன் ஒரு யூதன். முதல்ல தௌராத் படைக்கப்பட்டது என்ற கருத்தை கூறியவன் இவன் தான் என இமாம் இப்னுல் அசீர் ரஹிமவுல்லா சொல்றாங்க. தத்கீரத்துல் ஹுஃபாதுல சொல்றாங்க இந்த விஷயத்த. மேலும் குரான் படைக்கப்பட்டது என்ற வழிகட்ட கொள்கையை பிரச்சாரம் செய்தவர்கள் மிக முக்கியமானவர் பிஸ்ருல் முரைசி என்பவன். இவனது தந்தை ஒரு யூதன். ஏற்கனவே குரான் படைக்கப்பட்டது என்ற கருத்து யூத சிந்தனையில் இருந்து எப்படி வந்தது என்பது குறித்து நாம் குறிப்பிட்டுள்ளோம். மேலும் கிறிஸ்தவமும் மோத்தசிலாவும் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவ சிந்தனைக்கும் மோத்தசிலா சிந்தனைக்கும் இடையில் நிறைய தொடர்பு உண்டு. உமையாக்களுடைய ஆட்சி காலத்துல கிறிஸ்தவர்கள் செல்வாக்க நிறைய செலுத்த ஆரம்பித்தனர். சிலர் கிறிஸ்துவ அறிஞர்கள் அரச சபையிலேயே செல்வாக்குடன் வாழ்ந்தாங்க. முக்கியம் முஆவியா அவர்கள் தனது எழுத்தாளராக சர்ஜூன் இப்னு மன்சூர் என்ற கிறிஸ்தவரை தான் நியமிச்சிருந்தார். முஆவியா அவர்களுக்கு பின் அவரது மகன் யசீத் இவரிடம் ஆலோசனை பெறுபவராக இருந்தார். தபரியில பார்க்கலாம், அல் காமில்ல. சர்ஜூனுக்கு பின்னர் அந்த இடத்தை அவரது மகன் யஹ்யா அல் திமிஷ்கி பெற்றார். இந்த யஹ்யா திமிஷ்கி கிறிஸ்துவ மதத்தை பாதுகாக்கும் நோக்கத்தில் நூற்களை எழுதினார். ஒரு முஸ்லிம் இப்படி கேள்வி எழுப்பினால் இப்படி பதில் கூற வேண்டும் என்ற கருத்து பரிமாற்ற ரீதியில அவருடைய நூல்கள் அமைந்திருந்தன. யஹ்யா திமிஷ்கி கிறிஸ்தவருடைய நூல்கள்.
கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில் மத ரீதியான விவாதங்கள் நடந்தன. உமையா மற்றும் அப்பாசிய ஆட்சியினரின் தாராளத்தன்மைக்கு அவை ஆதாரமாகவும் அமைந்தது. கலீஃபா மாமூன் எடுத்துக்கோங்க, அவங்களுடைய அவையில சில விவாதங்கள் நடந்தன. இதனூடாக சில கிறிஸ்தவ சிந்தனைகளும் முஸ்லிம்களுக்குள் ஊடுருவின. முஅ்தஸிலாக்கள் கலா கதிர மறுத்தாங்க, விதியை மறுத்தாங்க. முஸ்லிம் உலகில் முதலில் விதியை மறுத்தவன் யாரு? கலா கதிர மாபத் அல் ஜுஹனி என்பவன். இவன் இந்த சிந்தனையை யாரிடமென்று பெற்றான் பார்த்தீங்கன்னா, அபு யூனுஸ் எனும் கிறிஸ்தவரிடமிருந்து பெற்றான். அல் ஃபர்க் பைன் அல் ஃபிரக் நூல்ல பார்க்கலாம், 17வது பக்கத்துல. இவருக்கு பின்னர் இந்த கொள்கையை அதிகம் பேசியவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜைலான் அத் திமிஷ்கி என்ற கிப்தி ஆவான். இவன் கிறிஸ்தவனாக இருந்து இஸ்லாத்துக்கு வந்தவன். இதனூடாகவும் கிறிஸ்தவத்திற்கும் இக்கொள்கைக்கும் இடையில் உள்ள தொடர்பை நம்ம யூகிக்கலாம். யஹ்யா திமிஷ்கி அல்லாஹ் ஹைர் நல்லவன், அவனிடமிருந்து எல்லா நன்மைகளும் ஊற்றெடுக்கின்றன என்று சொன்னான். முஅ்தஸிலாக்களும் அல்லாஹ் ஹைர் நல்லவன், அவனிடமிருந்து கெட்டது எதுவும் வராது என்று சொன்னாங்க. கதிரையும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தையும் மறுப்பதற்கான வழியாக இது அமைஞ்சிச்சு. இவ்வாறு அல்லாஹ்வின் பண்புகளை நிராகரிக்கும் கருத்தையும் இவர்கள் கிறிஸ்தவர்களிடமிருந்து பெற்றார்கள். இதன் அடிப்படையில் அல்லாஹ்வின் பண்புகள் செயல்களுக்கு மாற்று விளக்கம் அளிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி முஅ்தஸிலா என்ற வழிகட்ட கூட்டம் கிறிஸ்தவ சிந்தனையால் தாக்கம் பெற்றவர்களூடாக அந்த கருத்துக்களை பெற்று அவற்றை தனது வாத திறமையினூடாக இஸ்லாமியமயப்படுத்தினாங்க. முஅ்தஸிலாக்களின் தோற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் பிற மதங்கள், குறிப்பாக யூத கிறிஸ்தவ மதங்களின் தாக்கம் முக்கிய காரணமாக திகழ்ந்தது என்றால் அது மிகையாகாது.